இப்படியும் சில மனுஷங்க இருப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. நேற்றைய தினம் கரூரில் நடந்த டிவிகே பொதுக்கூட்டத்தில் தான் 39 பேர் இறந்துருக்காங்க. டிவிகே பொதுக்கூட்டத்துக்கு விஜய் வந்திருக்காரு. அவரை பார்க்க வந்த கட்சியோட தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்களால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 39 பேர் இறந்துருக்காங்க. இந்த 39 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பச்சிளம் கை குழந்தைகள், 1.5 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 39 பேர் இறந்துருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரோட தப்பு அப்படின்றத பற்றி நான் பேச வரல. எதனால் இது நடந்துச்சு அப்படின்றது இறந்தவங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதுக்கு செத்தோம் அப்படின்ட்டு. அந்த 1.5 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இதை பற்றி எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரில. ஏற்கனவே நான் அந்த வீடியோ எடுக்க வேணாம்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஒரு 20 வயசு பையன் இல்லை அதுக்கு மேலே உள்ள பையன் இறந்தான்னா ஸோ அவன் முடிவே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். அந்த 1.5 வயசு குழந்தை, அந்த 1.5 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? தனியாகவே அவங்க வந்து கட்சியோட கூட்டத்துக்கு போயிட்டாங்களா? அந்த 12, 13 வயசு குழந்தைங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியும் சொல்லுங்கள். பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கிட்டத்தட்ட 9 பேர் இறந்துருக்காங்க, 1.5 வயசு குழந்தை உட்பட. இப்போது வந்து சோஷியல் மீடியாவில் நான் எல்லா வீடியோவும் பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த இடமா இருக்கட்டும், இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை டிவிகே கட்சியாக இருக்கட்டும், மாறி மாறி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆளுங்கட்சியோட சதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்காது, அப்புறம் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்காதுன்னு 1008 காரணம் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு தெரியும்ல இந்த இடம் பத்தாது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல கூட்டம் கூட்டியிருக்காங்க. 10,000 20,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 50,000 60,000 பேருக்கு மேலே கூடியிருக்கு. இது 2 பேர் மேலேயும் தப்பு இருந்தாலும் இந்த இறந்த 39 பேரில் 30 பேர் பெரியவங்க, 9 பேர் குழந்தைங்க. இந்த 9 குழந்தைங்களை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 9 குழந்தைங்களையும் தனித்து போயிடல அந்த கூட்டத்துக்கு. அந்த 9 குழந்தைங்களையும் பெற்ற பேரண்ட்ஸ் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் அழைச்சிட்டு போயிருக்காங்க. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன காரணத்தை சொல்லி அவங்க தப்பிச்சிக்கவும் பார்க்குறாங்க. ஒரு லேடி சொல்கிறாங்க 12 வயசு குழந்தை இறந்து போயிட்டான். அவங்க அம்மா சொல்கிறாங்க விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றாங்க. ஸோ வந்து அரசோட கடமை என்ன? ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா சொல்லுங்கள்? விஜய் இருக்கார், அவர் ஒரு பெரிய நடிகர், அரசியல் கட்சி தலைவர், அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு, அவருக்கு இப்போ சுற்றி 10 போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு 10 போலீஸ் கொடுக்க முடியுமா? இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு 10,000 20,000 பேர் கூடுற கூட்டத்தில் ஒரு 1000 போலீஸ் கொடுக்கலாம், 1500 போலீஸ் கொடுக்கலாம். ஒரு 50,000 பேர் இருக்கிற இடத்துல 10,000 போலீஸாக கொடுக்க முடியும்? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்க வேணாமா பேசுகிறவங்க? குழந்தை இறந்துருக்கு, எப்படிங்க அந்த இடத்துல அவங்க அப்படி பேச முடியும்? ஒரு குழந்தை இறந்துருச்சு, சொந்த குழந்தை. ஸோ அந்த இடத்துல பேச முடியுமான்றதே ஒரு டவுட்டு. இருந்தாலும் மீடியாவை முடிச்சு விஜய்க்கு கொடி பிடிக்கிறாங்க. விஜய்க்கு கொடி பிடிக்கிறதுல தப்பு இல்லை, இருந்தாலும் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும்ல. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அவங்கவுங்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்காங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ வந்து கோயில் அதிக கூட்டம் இருந்தாலே வந்து கோயிலுக்கு போகலாமா வேணாமான்னு யோசித்து அவாய்ட் பண்ணுற ஆள் தான் நான். இருந்தும் ஒரு கூட்டத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கீங்க, 1.5 வயசு குழந்தை. உங்களால் காப்பாற்றிக்க முடியாதப்போ அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றுவீங்க? இதை பற்றி இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. திட்ட தான் முடியும் என்னால், வேறு என்ன செய்ய முடியும்? நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் இருக்கணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுற ஒரு குடிமகனாக இருந்தால் மட்டும் போதும்ன்ட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களோட ஆசை, உங்களோட மோகம், அதனால தான் அந்த 9 குழந்தைங்களும் இறந்துருக்கு. குழந்தைங்க ஆசைப்பட்றாங்கன்னா ஆசைப்படுற பொருளை வாங்கி கொடுக்கலாம், சாப்பிட்ற விஷயத்த வாங்கி கொடுக்கலாம், ஒரு சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போகலாம். பொதுக்கூட்டத்தை அந்த கூட்டத்தில் போயிட்டு உங்கள் நெரிசலில் பாதிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கவங்க வந்து காப்பாற்றுவாங்களா? பக்கத்தில் 10 பேர் முன்னும் இல்லை, அங்கே யாருமே இல்லாத இடம் கிடையாது. அவ்வளோ கூட்டத்தில் உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் வரா கடைசியாக? அந்த காணொலியை நான் பார்த்தேன். கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் துடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அரசு குற்றம் சொல்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமே மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் முன் உதாரணம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணணும், இதை நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அனைவருக்கும் நீங்கள் வந்து ஒரு முன் உதாரணம். உங்களெல்லாம் பார்த்து தான் மற்றவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு குழந்தை இருக்குது, என்னால் வந்து இந்தமாரி கூட்டத்தில் நான் கண்டிப்பாக அழைச்சிட்டே போக மாட்டேன்.
1.5 வயசு குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைக்கு ஏன் செத்தோன்னு தெரியுமா? எதுக்கு செத்தோம்? எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்களுக்கு பெற்றவங்க தான் எல்லாமே. கடவுள். அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. கொல்றதுக்கா பெற்றோம் சொல்லுங்கள்? இதுக்கு மேலே திட்ட கூட என்னால் முடியல. அந்தளவுக்கு கோபமாக வருது. ஒரு கோயில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுக்கு அவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் அசால்ட்டாக அவ்வளோ பேர் கூடுற கூட்டத்தில் குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு மூச்சு திணறல் வருது. இப்போ ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டம் கூடுற இடத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் கூட்டம் டென்சிட்டி, மக்களோட டென்சிட்டி கம்மியாகிட்டு தானே இருக்கும். அந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆப்போசிட்டில் வரலாம்ல. இது நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கணும்? கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கப்போ நீங்கள் யோசிச்சிருக்கணும். இந்த இடத்துல வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, குழந்தைய வச்சுட்டு இருக்க முடியாது, ஸோ இது டேஞ்சர், நம்மளால் பதுங்க தான் பார்க்கணும். நீங்களும் அந்த கூட்டத்தோடு நின்னீங்கன்னா எப்படி? கடைசியாக நேரத்தில் வந்து என்னால் முடியலன்னு விலகி வர இடமா அது சொல்லுங்கள்? அந்த அந்த கூட்டம் வந்து அளவுக்கு மீறி போகிறப்போ நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணி உயிரை அப்படி காப்பாற்றணும்னு நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தையா தக்கான்னு கூச்சிட்டு இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில், அங்கேயும் இங்கேயும் போயிட்டியாடா வந்துட்டியாடான்னு. ஒருத்தன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போகிறான் தனியாளா, ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகல. ஒருத்தவன் வீடியோ வேற போடுறான். அதை இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு, அங்கே போனால் செத்துட்டுன்னு காட்டுறாங்கன்னு. மயக்கணிச்சப்போ தூக்கிட்டு போயிருக்கான். முழிச்சதுக்கு அப்புறம் தான் பிள்ளைய நினச்சி அழுவுறா. என்ன சொல்கிறது? அந்த 9 குழந்தைங்களும் கொன்னதுக்கு அந்த பெற்றோர் தான் காரணம். அந்த குழந்தைங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். நீங்கள் தான் எங்களுக்கு மற்றவங்களுக்கு முன் உதாரணம். ஆசைப்பட்றாங்கன்னா ரூபா காசுக்கு அடி வாங்கின எத்தனையோ குழந்தைகள் தான் நம்ம பெற்றவங்கள்ட்ட ஒரு பொருளை ஆசைப்பட்டு கேட்டு, திருவிழாவில் பொம்மை கேட்டு, ஒரு ரூபா காசு கேட்டு, 50 காசு கேட்டு அதுக்காக அடி வாங்கின குழந்தைங்க தான் நம்ம. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம், அதுக்குன்னு இப்படியா? அந்த இடம் பத்தாது, ஓகே. இருந்தும் அந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு. ஆளுங்கட்சியை குறை சொல்லுவீங்களா, நடத்தவங்கள சொல்கிறதா? ஸோ இப்போ உயிர் போச்சு, யார் வந்து கொடுப்பா? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் மார்ச்சூரில் கிடக்குங்க. மார்ச்சூரில் எப்படி? மார்ச்சூரில் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, அடுத்து கூறு போட்டு கொடுப்பாங்கடா. எல்லாம் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன். என்னோட கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்தாச்சு, அதனால் நான் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ஒவ்வொருத்தண்டையும் போய் சொன்னால் அவனுக்கு நடக்காத வரைக்கும் அது கஷ்டமே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு நடக்கிறது நம்மளுக்கு செய்தி, நம்மளுக்கு நடந்தால் அது அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஒரு நாளானாலும் முடியாது, ஒரு வருஷம் ஆனாலும் முடியாது, 10 வருஷம் ஆனாலும் முடியாது. அது வந்து அந்த நினைவு இப்போ நடந்தது இல்லைன்னா ஆகிடுமா? ஆகாது. நீங்கள் தான் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி செய்யணும். அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு கொன்னதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். நான் வந்து யாரையும் குறை சொல்ல வரல. இதெல்லாம் வந்து சின்ன விஷயமும் கிடையாது என்ன கேட்டால். அந்த இடத்துல பண்ண முடியாதுன்னா பண்ணாமல் இருந்திருக்கணும். மீறியும் எங்களுக்கு வந்து பொதுக்கூட்டம் தான் முக்கியம்னு நடத்திட்டாங்க. ஆர்கனைசரும் சரியில்லை. போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா அனுப்புனாலும் அதுவும் ஒரு க்ரௌடு தான். போலீஸ் இருந்தால் போலீஸ்னால ஒரு க்ரௌடு வருது இல்லை. ஆம்புலன்ஸ் வருது போது சும்மா வருதுன்னு 100 பேர் வந்து டிவி கேட்க கொடி தூக்குறீங்க. அது வந்து ஒரு உண்மையான வாக்குமூலம். அந்த வாக்குமூலத்துக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்திருக்குன்னு உண்மையை சொல்லிட்டீங்கல்ல. அந்த ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்துச்சு? 39 பேர் செத்துருக்காங்க, 100 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க. 200 பேர் வச்சிங்க. அந்த 200 பேர் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸில் 2 பேர் வச்சா கூட 100 ஆம்புலன்ஸு. ஸோ ட்ராமா ஸ்கிரிப்ட் அது இதுன்னு 1008 சொல்லுங்கள், அதை பற்றி நான் பேசவே இல்லைங்க. பொழுது போனதுக்கு அப்புறம் லேடிஸ்க்கு, குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த இடத்துல வேலை என்ன வேலை? ஆளுங்கட்சி சொல்கிறீங்க, ஆளுங்கட்சி உங்களை வான்னு சொல்லலை, அந்த இடம் நெரிசல்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த லேடி சொன்ன வார்த்தை இப்போ மறுபடியும் எனக்கு ஞாபகம் வருது. ஆளுங்கட்சி சொல்கிறாங்க எந்த இதுவுமே பண்ணி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் பத்தலைன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா யார் தப்புங்க? ஸோ அந்த எல்லாருமே தெரிஞ்சது தான். இவங்களுக்கு இடம் பத்தாதுன்னு தெரியும், இவங்களுக்கு இடம் கொடுத்த தப்புன்னு தெரியும். எல்லார் மேலேயும் தப்பு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த இடம் பத்தாதுன்னு, இருந்தும் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் தெரிஞ்சுங்க. இன்னும் அடுத்த வாரம், அடுத்த சனிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கடுத்த சனி ஞாயிறு, இன்னும் எலெக்ஷன் டைம் வரைக்கும் நிறையா ஊருக்கு நிறைய பேர் போவாங்க. ஸோ அப்போ கூட்டம் கூடுறப்போ இளைஞர்கள் போங்க, தொண்டர்கள் போங்க, ரசிகர்கள் போங்க. இந்த குழந்தைய வச்சுட்டு போகிறது, அப்புறம் வந்து இந்த ஃபேட்டி பாடி, என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்றவங்க, ஓட முடியாதவங்க,
ஓடினா இறக்கிறவங்க இவங்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா இப்போ தான் பார்க்குறோமே 30 வயசில் 25 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து போகுதுன்ட்டு. அந்தமாரி எத்தனையோ பேர் போயிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் டெய்லி நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தும் நம்மளுக்கு வராத வரைக்கும் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ உங்கள் பாடி கண்டிஷனே தெரிஞ்சிங்க. உங்களோட ஆசைக்காக மற்றவங்கள பலிகேடா ஆக்காதீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாதுகாப்பாக இருங்க. நன்றி.